அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். மத்திய அரசுடைய ரயில்வே துறையிலேருந்து புதிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ரயில் பயணங்கிறது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரயில் பயணத்தில் வந்து எல்லா வசதிகளும் ரயிலில் இருக்கும்னு சொன்ன ஏற்கனவே பல வீடியோங்களை போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த செய்தி மூலமாக எச்சரிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த தவறுலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா 6 மாதம் ஜெயிலில் வச்சுருவாங்க, இல்லை 1000 ரூபாய் ஃபைன் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய ரயில்வே துறை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் டிட்டு சேனல் சொந்தங்களும் தமிழக மக்களுக்கும் ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ போட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, ரயில் பயணங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். கோச்சுக்கு ரயில் இல்லையா? ஏன்னா சாதாரண வந்து அன்ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஸ்லீப்பராக இருக்கட்டும், ஏசி 3 டயராக இருக்கட்டும், 4 டயராக இருக்கட்டும், என்ஜாய் ஃபுல்லாக பண்ணலாம். ரயிலில் வந்து பெட் இருக்கும், போர்வை போத்திக்கிறதுக்கும் பில்லோ கொடுப்பாங்க, பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், உணவு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சவுண்டு, அந்த டயர்டு இல்லாமல் போகலாம். ரொம்ப லாங் ஜேர்னிலாம் போனோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஷ்மீர் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். அது மாதிரி வரைக்கும் கவுஹாத்தி போயிருக்கிறோம், ஷில்லாங் போயிருக்கிறோம், இன்னும் நிறைய ஊர்களுக்கு நம்ம போயிருக்கோம். அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச ரயில் பயணத்தை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் போகாத ஊர் கண்டிப்பாக இருக்க முடியாது. நீங்கள் எந்தெந்த ஊர்லாம் ட்ரெயினில் போனீங்கன்னு சொல்லி என்னுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மத்திய அரசுடைய அதிரடி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வித்தவுட் டிக்கெட் நீங்கள் போனோம்னாக்கா, டிக்கெட் இல்லாமல் போனோம்னு சொன்னாக்கா, இன்றைக்கி 29/1/2024 1000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக தனி ஸ்குவாடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பேரை வந்து ஆல் இண்டியா அளவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிளம்பி இறக்கியது மத்திய அரசு. ஏன்னா ரயில்வேயில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்படுது, ரயில்வே வருமானம் குறையுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் டிக்கெட் இல்லாமல் போவாங்க. அதாவது டிக்கெட் இல்லாமல் ஏறி பர்த்தில் வந்து உட்காந்துருப்பாங்க, ஏசி ஸ்லீப்பரில் வந்து உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து டிடிஆர் போய் பேசினாங்க, டிடிஆர் சட்டையை பிடிச்சி வெளியே கூட தள்ளிடுவாங்க. அதாவது வண்டி ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயினில் வெளியே தள்ளிடுவாங்க, அடிச்சிருவாங்க. அது முரட்டுத்தனமாக இருப்பாங்க. இதுக்கு வந்து ஸ்குவாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து ரயில்பில் கொடுத்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அடுத்த ஸ்டேஷனில் கைது பண்ணக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கிறதுக்கு பெரம்பும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, முன்பதிவு இல்லாத டிக்கெட்டை வாங்கிட்டு ஏசிலேயோ இல்லை ஸ்லீப்பர்லேயோ நீங்கள் போனீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை 1000 ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்கெட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஏற்கனவே டிக்கெட் வாங்காதவங்களுக்கு சொன்னால், இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, அன்ரிசர்வேஷன் டிக்கெட்டு, அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி ஸ்லீப்பர் கோச்சில் நடந்தீங்கன்னாவோ, இல்லை ஏசியில் போய் உட்காந்துருந்தாவோ, இல்லை ஸ்லீப்பர் கிளாஸ் படுக்கை வசதி கொண்ட கோச்சில் நீங்கள் நின்றாவோ 1000 ரூபாய் அபராதம் வச்சுருக்காங்க. அடுத்து மது அருந்தி விட்டு ட்ரெயினில் நீங்கள் பயணம் போனீங்கன்னா, குமட்டல், வாந்தி இல்லை சண்டை தகராறு பண்ணினீங்கன்னாக்கா, இல்லை ரயில்வே கோச்சிலே உட்காந்து மது அருந்தினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் இன்ஸ்டண்ட்டாக போட போகிறாங்க. அது இல்லாமல் 6 மாத சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது உங்களுடைய பர்த்துக்கும் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் ஏசி கோச்சிக்கும் பண்ணியிருக்கீங்க, ஒரிஜினல் ஐடி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதமும் 6 மாத சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதை விட 3 மடங்கு ஜெயில் தண்டனை வேணும்னா 1000 மாதிரி 3 மடங்கு 3000 ரூபா வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபாய சங்கிலியை பிடிச்சி நீங்கள் அவசரத்துக்கு எழுத்துட்டீங்கன்னா 500 ரூபாயாக இருந்த அபராதம் வந்து இப்போ 1000 ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணாக்கா 500 ரூபாய் அபராதம் புதுசாக விதிச்சிருக்காங்க 29/1/2024 அப்படிங்கிறதுக்காக. ரயில் பயணம் நம்ம மகிழ்ச்சி தரக்கூடிய பயணம், அதில் போய் இந்த தில்லு முள்ளு இந்த தில்லாலங்கடி வேலைலாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து அதை சொல்லாமல் சொல்லுது. நான் வந்து என் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் கரெக்டாக கடைப்பிடிச்சேன், சேஃபாக வந்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேஃபான ரயில் பயணத்தை மேற்கொண்டு இந்த மாதிரி தவறெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வெளியில் இருந்தாலும் ரயிலில் போய் உங்கள் சேட்டையை வச்சுக்காதீங்க, ஒட்டை நறுக்கிடுவாங்க ரயில்வே நிர்வாகம் அப்படிங்கிறதுக்காக இந்த சூப்பரான வீடியோ போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்கள் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.